ரமணி ரமணி சொல்லு ரமணி. முடியாது முடியாது. ப்ளீஸ் ரமணி சொல்ல. அதெல்லாம் சொல்ல முடியாது, ரகசியம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள என்ன ரகசியம் இருக்கு? ப்ளீஸ் சொல்ல. இதை போய் யாராவது கேட்பாங்களா? ஹஸ்பண்டா இருந்தா கூட இதெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன், என்ன தப்பு? இது ஜனநாயக ரகசியம். யாருக்கு ஓட்டு போட்டேன்னு யாரையும் கேட்கக்கூடாது, யாரும் சொல்லவும் கூடாது. இப்போ உங்களை கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்லுவனே. நான் அந்த உத்தமன் உலகநாதனோட ஒற்றை கொச்சிக்கு தான் போட்டேன். நீ யாருக்கு போட்ட? இப்படியெல்லாம் கேட்டால் நான் சொல்லுவேனா? தண்ணி இல்லையா? லட்டு சின்னத்துக்கு தான் நான் ஓட்டு போட்டேன்னு சொன்னால் அனாவசியமாக நமக்குள்ள பிரச்சனை தான் வரும். அதனால அது ரகசியமாகவே இருக்கட்டும். ச்சே, உங்ககிட்ட இருந்து எந்த ரகசியத்தையுமே தெரிஞ்சுக்க முடியல ரமணி. நீ ரொம்ப அழுத்தம். நீ எனக்கும் தண்ணி கொடு. அரை மணி நேரம் கியூவில் நின்று ஓட்டு போட்டது டயர்டாக இருக்கு. சே, என்ன கவர்மெண்ட் இது? எலெக்ஷன் நடத்துகிறாங்க, பப்ளிக்கெல்லாம் கால் வலிக்க கியூவில் நின்று ஓட்டு போடுறாங்க. அவங்களுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்கு, காஃபி, டீன்னு கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும். அப்போ தானே 100% போலிங் நடக்கும். ரமணி, கட்டுப்படி ஆகுமா? அப்ராக்சிமேட்டாக 30 கோடி ஓட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குலாம் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தா கவர்மெண்ட் திவால் ஆகிடும். அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சு அழிஞ்சு போன நாடுன்னு ஹிஸ்ட்ரியில் இடம் முடிச்சிடும். கவர்மெண்ட்டை யார் செலவு பண்ண சொன்னது? பின்ன எத்தனை கவர்மெண்ட் பில்டிங் செவத்துல ஃப்ரீயா அட்வர்டைஸ்மெண்ட் எழுதுறாங்க. அந்த கம்பெனி எல்லாம் பிடிச்சி தொகுதிக்கு ஒருத்தர ஸ்பான்சர் பண்ண சொன்னா பண்ண மாட்டாங்களா? ரமணி, நீ மட்டும் அரசியலுக்கு வந்த நாடே தலைகீழா மாறிடும். என்னம்மா, போய் ஓட்டெல்லாம் போட்டுட்டு வந்துட்டீங்களா? சரிதான். ஆமா, பாத்திரம் எல்லாம் தொலைக்கி கவுத்துட்டேன், துணியெல்லாம் துவைச்சு பின்னாடி காய போட்டேன், வீடெல்லாம் பெருக்கியாச்சு. அப்ப நான் கிளம்பிட்டுமா? ஏகப்பட்ட வேலை இருக்குதுமா. இனிதான் போய் ஓட்டெல்லாம் போடணும். நீ இன்னும் ஓட்டு போடலையா? போ போ, நல்ல குடிமகளா உன் கடமையை முடிச்சிட்டு வா போ. காலையில இருந்து 4 தடவை என் கடமையை நான் செஞ்சுட்டேம்மா. 4 தடவையா? 4 தடவை ஓட்டு போட்டேன். 4 தடவை ஓட்டா? ரமணி, என்னடி சொல்ற? அதெல்லாம் தப்பு. எங்க உன் கையை காட்டு. எங்கடி மைய காணோம்? ஐயா, என்னம்மா இது உலகம் தெரியாதவளா இருக்கிறீங்க? இத பத்தீங்களா? என்னடி இது? கேட்டீங்களே, மை. ஆச்சா, இத பாருங்க, இத அழிக்கிறதுக்கு கெமிக்கல். ரமணி, ஒரு போலிங் பூத்தே வச்சிருப்பா போல இருக்க. ஏண்டி, வாக்கு சீட்டு எங்கேயாவது வச்சிருக்கியா? போன தடவை வச்சிருந்தேம்மா. இந்த தடவை தான் எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சே. ஆர்டர் கொடுத்துருக்குறேன், வந்துடும். ரமணி, கள்ள ஓட்டு போடுறவங்களும் நம்ம வீட்டுல வேலைக்காரியா வச்சிருக்கோம். ஆமாங்க. ஏண்டி, உங்களை மாதிரி ஆளுங்களால தான் இந்த நாடே கெட்டு குட்டிச்சோரா போகுது. இந்த மாதிரி அக்கிரமம் வேற எங்க நடக்கும்? கள்ள ஓட்டெல்லாம் பிசாசு மாதிரி, அதெல்லாம் வளர விடக்கூடாது. 5க்கு 10க்கு ஆசைப்பட்டு கள்ள ஓட்டு போட்டா எலெக்ட் ஆகி வரவன் என்ன பண்ணுவான்? லஞ்சம் தான் வாங்குவான். உன்ன மாதிரி ஆளுங்க தான் மோசமான அரசியல்வாதிகளே உருவாக்குறது. உன் உடம்புல ஓடுறது இந்திய ரத்தமா இல்ல நீ அந்நிய நாட்டு கைக்கூலியா? வந்தே மாதரம். நம்ம நாட முன்னேற விடாம தடுக்கிறதே உங்களை மாதிரி ஆளுங்க தான். உன்னை என்ன பண்றது? பிசாசு பிசாசு. என்னது பிசாசா? ராட்சசி. ராட்சசியா? ஆமாண்டி, அரக்கி. அரக்கியா? இந்த பாருமா, இந்த சின்ன விஷயத்துக்கு என்ன நீ திட்டின, நாளையில இருந்து வேலைக்கு வரமாட்டேன். ஐயே கமலா, நான் உன்னை திட்டினேன்னு நினைச்சியா? இந்த மாதிரி தான் உன்னை யாராவது திட்டுவாங்க, ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு சொன்னேன். இனிமேல் 4-5 கள்ள ஓட்டெல்லாம் போடாத, 1-2ஓட நிறுத்திக்கோ. அப்படியா? சரிதான். அப்ப நான் வரட்டுமா? பார்த்து போடி. இல்லாத பட்டதுங்க பாவம். அம்மா, தினம் ஒரு செய்தி. இன்னைக்கு என்ன செய்தி தெரியுமா? சொல்லு சொல்லு. கேட்டு அதிர்ச்சி அடையக்கூடாது. நீங்க சொல்லிட்டு இருக்கிற வயசு பொய்யே. ஓட்டர் லிஸ்ட பார்த்து உங்க உண்மையான வயசு 28ன்னு ஏரியால இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ரமணி, காஃபி கொடு. தேர்தல் முடிவுகள். 40% வேட்பாளர்கள் டெபாசிட் இழப்பு. ரமணி, கவனிச்சியா? 40% வேட்பாளர்கள் டெபாசிட் போயிடுச்சான். ஊர்ல இருக்கிற எல்லாரும் எலெக்ஷன்ல நின்னா அப்புறம் ஓட்டு போடுறது யாரு? டெபாசிட் போதான் செய்யும். 2 பேருக்கு பைத்தியம் வேற பிடிச்சிருச்சான். இப்ப இருக்கிற அரசியலை வேடிக்கை பார்க்குற நமக்கே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அரசியல்லே மூழ்கி இருக்கிற வேட்பாளர்களுக்கு பிடிக்காமலா இருக்கும். நம்ம தொகுதியில் யார் ஜெயிச்சிருக்காங்க பாருங்க.
யாரோ கஜேந்திர பாபு. கஜேந்திர பாபுவா? அப்ப நம்ம வீட்ல வந்து வேலை செஞ்சாங்களே அஞ்சா நெஞ்சன் ஹரிபாபும் உத்தமன் உலகநாதனும், அவங்க ஜெயிக்கலையா? இல்லை, அவங்களுக்கு டெபாசிட் போயிடுச்சு. ஐயோ பாவங்க. இப்ப அவங்க என்னங்க பண்ணுவாங்க? வெளியில வாங்க, என்ன பண்ணணும்னு சொல்றான். யாரு? உத்தமன் உலகநாதனும் அஞ்சா நஞ்சன் ஹரிபாபும் வந்திருக்காங்க. அது பழைய கதை. நான் இப்ப உத்தமர் உலகநாதன் இல்ல, உருட்டு கட்ட உலகநாதன். பேர் மாத்திட்டீங்களா? நீங்க சார்? என் ஒரிஜினல் பேரு ஹரிபாபு. அறியட்டுமா? ரமணி, அந்த பைத்தியம் பிடிச்ச வேட்பாளர்கள் இவங்க தானே? ஐயோ சும்மா இருங்க. நீங்க பண்ண வேலைக்கு பைத்தியம் மட்டுமா பிடிக்கும்? கொலவெறிய பிடிக்காமா? கொலவெறியா? இப்ப இதெல்லாம் எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க. நீ கேள்வி கேட்காத, நாங்க கேட்கறதுக்கு பதில சொல்லு. 2 பேரும் ஓட்டு போட்டீங்களா? போட்டோம். இங்க பாருங்க. யாரு போட்டீங்க? ஐயோ 2 பேருக்கும் போட்டோம். நீங்க 2 பேரும் எங்க 2 பேருக்கும் ஓட்டு போட்டீங்களா? ஆமா, ஆளுக்கு 1 போட்டோம். கணக்கு இடிக்குது. கணக்கு இடிக்குதா? என் ஓட்டு 1, என் பொண்டாட்டி ஓட்டு 1, இந்த நிக்கிறாங்களே இந்த தடியனுக்கு ஓட்டு 3, மொத்தம் 5. 1 சேர்த்தா 6 வரணும், 5 தான் விழுந்திருக்கு. அதானே, இங்கேயும் அதே கதை தான். எனக்கு மொத்தம் 8 ஓட்டு, 1 சேர்த்தா 9 ஓட்டு. ஆனா 7 ஓட்டு தானே விழுந்திருக்கு. ஆனா லட்டு ஒட்டடை குச்சி எல்லாம் இருந்ததே. நான் லட்டுக்கு ஓட்டு போட்டேன், இவர் ஒட்டடை குச்சிக்கு போட்டாரு. என்னங்க? ஆமா ஆமா. எங்க போட்டீங்க? மயிலாப்பூர்ல. ஆஹா, மயிலாப்பூர்ல நீங்க ரவுண்டா பார்த்தது லட்டு இல்ல, பாதுஷா. உயரமா பார்த்தது ஒட்டடை குச்சி இல்ல, பனை மரம். அப்படியா? அதான் கணக்கு இடிச்சிருக்கு. மயிலாப்பூர்ல ஓட்ட வச்சுக்கிட்டு தாம்பரம் தொகுதியில நிக்கிற எங்க கிட்ட வேலை வாங்குறதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? அது நாங்க தெரியாம பண்ணிட்டோம். அது எப்படிமா உனக்கு தெரியாம போச்சு? இப்போ இங்க எதுக்காக வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னது கலாட்டா பண்றமா? உனக்கு மனசாட்சியே இல்லையா? வெட்டிடுவேன். மளிகை கடை லிஸ்ட் போடுற மாதிரி பாத்திரம் கழுவு, செடிக்கு தண்ணி ஊத்து, இந்த ஆள் ஷூக்கு பாலிஷ் போடணும் வரிசையா அடுக்கணைய. செப்டிக் டேங்க் கழுவுறத விட்டியா? சரி, அது எல்லாத்துக்கும் சேர்த்து வேணா நாங்க சாரி கேட்டுறோம். என்னங்க? சாரி. என்னது சாரியா? யாருக்கு வேணும் உங்க மன்னிப்ப? இந்த பார், இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க நாங்க இங்க தான் தங்க போறோம். நாங்க உங்களுக்கு எப்படி வேலை செஞ்சோமோ அதே போல நீங்க 2 பேரும் நாங்க சொல்ற வேலை செய்யணும். என்ன விட்டுக்கட்ட? ஓகேயா? கூட்ட நியமிச்சாச்சுல்ல, எது சொன்னாலும் ஓகே. ஏய் வாங்கடா. யாரும் வீட்டுக்குள்ள எல்லாம் வரக்கூடாது. இவருக்கு போலீஸ் கமிஷனர் தெரியும். ரமணி தெரியும். நீ கமிஷனர்ட்ட போ, ஐஜிட்ட போ, இல்ல மனித உரிமை கமிஷன்ட்டே போ. We don't care. சரி டேய் வாங்கடா. யாரும் உள்ள போக கூடாது, அப்புறம் நான் கண்டபடி பேசிடுவேன். ஆனா நான் பேச மாட்டேன், ஏன் அருவா தான் பேசுறேன். அருவாலாம் பேச வேண்டாம், நீங்க என்ன சொன்னாலும் செய்யறோம். இவரை லீவ் போட சொல்லி உங்களுக்கு வேலை செய்ய சொல்றேன். ரமணி, அதெல்லாம் முடியாது. சும்மா இருங்க. அருவா பேசுமா, அப்புறம் உங்களை தான் வெட்டுவாரு. நான் விதவை ஆயிடுவேன். டிவி எங்க இருக்கு? மேல இருக்கு. அருவா வெட்டிடுவாரு ரமணி. டேய் மேல போங்கடா. போங்க. விட்டுக்கட்டா. சார், சூடா இட்லியும் வடகரையும் போட்டு மேல கொண்டா. வடகரியா? அதெல்லாம் எங்களுக்கு செய்ய தெரியாது. அப்ப சாப்பிடுறதுக்கு என்னதான் இருக்கு? பிஸ்கெட் இருக்கு. சரி, பிஸ்கெட்டும் ஒரு 8 காஃபி மேல கொண்டா. அட பாவி, மூணு இருக்கா? ஜாகரி விட்டு. கொண்டு வந்துட்டியா? கொண்டா. ஏய், டிவில கேபிள் கனெக்ஷன் வராதா? இது குழந்தை படிக்கணும்னு கொடுக்கல. ஆஹா, அப்போ 4 வீசிரி எடுத்தா, போர் அடிக்குது. ஏய், அப்படியே மத்தியானம் சாப்பாடு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிடு. டேய் எத்தனை பேர்டா? 8 பேர் தலைவா. 8 சாப்பாடு. தலைவா என்ன தலைவா, என்ன விட்டுட்டு வந்துட்டீங்களே? வாடா, டெபாசிட் போடனே கட்சி மாறிட்டே நினைச்சேன். தலைவா, இந்த தொடர்னை இவ்வளவு கேவலமா நினைச்சிட்டியா?
உங்களை விட்டு பிரியணும்னா என் உசுரே போன தலைவா. டேய் போதண்டா. ஏய் இவனை சேர்த்து மொத்தம் 9 பேருக்கு சாப்பாடு சொல்லு. சிக்கன் சாப்பிடலாம் தலைவா. மட்டன் குழம்பு தலைவா. அப்படியே பன்னிக்கறி இல்ல வார் பீஸா பார்த்து ஒரு 5 கிலோ வறுத்தெடுத்தா. பன்னிக்கறியா? பெருமாளே, இதெல்லாம் போய் கேட்டுட்டு நீ லைட்டா ரெடி பண்ணி எடுத்துனோயா. தலைக்கறி, மூளை, கிட்னி, மீன் வறுவல், ஆட்டுக்கால் சூப்பு. அதுக்கு முன்னாடி 10 முட்டையை அவிச்சு கட் பண்ணி மிளகு பொடி போட்டு எடுத்துனா கொஞ்சம் ஊறுகாய் எடுத்துருவா. என்னதுடா முட்டை ஊர்க்காலா? என்ன தலைவா இவ்வளவு ஐட்டம் சாப்பிட போறோம், சரக்கு இல்லைன்னா எப்படி? சரக்கா? ஏய் ஜெயிச்சிருந்தா பிஸ்கி வாங்கிட்டு வர சொல்லியிருப்பேன். உனக்கும் கௌரவமா இருந்திருக்கான். நீ அதிர்ஷ்டம் இல்லாத ஆளையா? டேய் சரக்கு எங்க கிடைக்கும் சொல்லி அனுப்புடா. அடா அது நம்ம சேத்துப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி போய் கேட்டா சொல்லுவாங்கய்யா. ஒரு 15 பாயிண்ட் வாங்கிக்கோ. 20 வாங்கிட்டு சொல்றா. எலெக்ஷன்ல ஓட்டு கேட்ட அலைஞ்சு கை காலம் நோவுதுடா. தலைவா உங்களுக்கு கால் வலிக்குதா? ஆமாடா. நீங்க இறக்கமே இல்லையா? தலைவர் கால் வலிக்குதுன்னு சொல்றாருல, அமிக்குடியா? ஓ அவர்தான் சேர்த்து அமுக்கியா? ஓ ஏன் நிக்கிறா? ரமணி, ரமணி, ரமணி. என்னங்க என்ன ஆச்சு? என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றாங்க ரமணி. என்ன பண்ணாங்க? காலம் நமக்கு சொல்றாங்க ரமணி. காலம் சொன்னாங்க. இங்க போகாத, அருவா வச்சிருக்காங்க, வெட்டிடுவாங்க. இது ரொம்ப ஓவரா போகுது. ஆமா ரமணி, இதே மாதிரி ஹோல் டே போச்சுன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன். பெருமாளே, இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஒரு வழி இருக்கு. நீங்க மட்டும் நான் சொல்ற பேச்ச கேட்டீங்கன்னா. இப்ப மட்டும் என்ன ரமணி பண்றேன்? நான் சொல்ற பேச்ச கேளுங்க. உங்களை காலம்க்க சொன்னவங்கள உங்க கால்ல விழ வைக்கிறேன். இப்ப வாங்க. ரமணி, எனக்கு பயமா இருக்கு. பப்ளிக் நம்புவாங்களா? எல்லாம் நம்புவாங்க. எனக்கு பேசலாம் தெரியாதே. நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம். கூட்டத்தை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு சிரிச்சா போதும். அவங்க கை தட்டினாங்கன்னா லேசா இப்படி கைய தூக்கி அசைங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன ரமணி, யாரையுமே காணோம். எல்லாம் வருவாங்க. வாங்க உட்காருங்க. ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2. தலைவரே ஏதோ மைக் சத்தம் கேக்குது. காய்ந்து சிவந்த கதிரவன் தன் ஈந்து சிவந்த கரங்களால் கண்டெடுக்கப்பட்ட கர்ணன் வழிவந்த தமிழ் சமுதாயமே. ரமணி, கர்ணன் எப்ப தமிழ் சமுதாயத்துல வந்தாரு? அரசியல் எல்லாம் அப்படிதான். அங்க பாருங்க. பாத்தீங்களா, மைக்க பிடிச்சு பேசினா போதும், கூட்டம் தானா வரும். அமைதி அமைதி. கூட்டம் கடல் அலை போல் இருந்தாலும் நாம் அனைவரும் கட்டுப்பாடுடன் இருந்து தலைவரின் உண்மை தொண்டர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும். எதிர்க்கட்சிகளின் ஏளனத்திற்கு ஆளாகிவிடக் கூடாது. வங்கக் கடல் போல் கூடியிருக்கும் தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். தலைவரே மீட்டிங் மாதிரி இருக்கு தலைவரே. ஆமா தலைவர், மீட்டிங் மாதிரி இருக்கு தலைவர். கொஞ்ச நேரம் சும்மா இருங்கய்யா, என்ன பேசுறாங்கன்னு கேப்பீங்கயா. நமது தமிழ் சமுதாயம் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்பதற்காக நமது தலைவர் இன்று ஒரு புது கட்சியினை தொடங்கி இருக்கிறார். நம் தலைவரை பற்றி நான் அதிகம் சொல்ல தேவையில்லை. அவர் தாமரை முகத்தோன், மல்லிகை நிறத்தான். அவர் கண்கள் கருநீல திராட்சை, அவர் கன்னம் காஷ்மீர் ஆப்பிள். அவர் இது கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல? இதெல்லாம் நீங்க என்ன சொல்லி வர்ணிச்சது, சும்மா இருங்க. நம் தலைவர் இப்போது என்னை அழைத்து ஒரு சபதம் செய்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? ஆட்சி பொறுப்பை ஏற்றால் அடுத்த வினாடி பாலும் தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். இது புள்ளியார் பாட்டு இல்ல? இவை நாளும் கலந்து தமிழக மக்களுக்கு தருவதாக சூளுரைத்துள்ளார். நமது புண்ணிய தலைவர் இன்று ஆரம்பித்திருக்கிற கட்சியை கண்டு அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற அனைத்து நாடுகளும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கின்றன. நம்ம கட்சி ஆரம்பிச்சது அமெரிக்காக்கு எப்படி தெரியும்? அவங்க ஏன் பயப்படணும்?
மேடை ஏறி மைக்க பிடிச்சா இப்படித்தான் பேசணும். இதெல்லாம் அரசியல் கிராமர். இப்போ எப்படி கைத்தட்ட வைக்கிறேன் பாருங்க. நமது தலைவர் என்னை அழைத்து அவையடக்கத்துடன் பேசுமாறு அறிவுரை செய்திருக்கிறார். தலைவரே, இது உங்கள் பெருந்தன்மை. ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் என்னை மன்னித்தாக வேண்டும். அமெரிக்க சீன ஏகாதிபத்தியங்களே, உங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன். எங்கள் தலைவருடன் மோதி பார்க்காதீர்கள். எங்கள் தலைவரின் தொண்டர் கூட்டம் தூங்கிக் கொண்டிருக்கும் சிங்க கூட்டம். அவர்களை தட்டி எழுப்பி விடாதீர்கள். அப்படி எழுப்பினால் நீங்கள் மண்ணோடு மண்ணாவது சத்தியம், சத்தியம், சத்தியம். நீங்க கை தட்டாதீங்க, கும்பிடுங்க. இல்ல ரமணி, நீ அவங்க கை தட்ட வரேன்னு சொன்ன இல்லையா, அதுக்காக கை தட்டுறேன். பொதுக்கூட்டம் தான் தலைவர. எலெக்ஷன் முடிஞ்சு அவன்டா பொதுக்கூட்டம் வைக்கிறான். ரமணி, அவங்களாம் வந்துட்டாங்க, என்ன பண்றது இப்போ? இப்ப பாருங்க, இனிமேதான் களை கட்ட போகுது. போய் உட்காருங்க. அமைதி, அமைதி. பெரியோர்களே, நமது தலைவர் இன்று தொடங்கியிருக்கிற இந்த கட்சிக்கு மாவட்டம் தோறும் நிர்வாகிகளை நியமித்து அவர்கள் செலவிற்கு லட்சக்கணக்கான பணமும், போக வர ஒரு சுமோ காரும், மாவட்டம் தோறும் தனி கட்சி ஆபீஸும் தன் சொந்த செலவில் தான் அமைத்து தருவதாக தலைவர் கூறியிருக்கிறார். எத்தனை கோடி செலவானாலும் ஏழை மக்களின் கண்ணீரை துடைக்காமல் தூங்குவதில்லை என்று சபதம் ஏற்றிருக்கிறார். சட்டமன்ற தொகுதி 16வது வட்டத்தின் சார்பாக இந்த கைத்தறி ஆடையினை முன்னேறியாக தலைவருக்கு அனுப்பிக்கிறேன். உங்கள் ஆதரவினை நமது தலைவருக்கு தாருங்கள். அவர் உங்கள் பிரச்சனைகளை ஐநா சபை வரை கொண்டு சென்று தீர்த்து வைப்பார். இந்த நல்ல நேரத்தில் இன்னொரு மகிழ்ச்சியான விஷயத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் வரும் 30ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் நடக்கவிருப்பதாக தலைவர் கூறியிருக்கிறார். அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து குவிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் வருக வருக என்று தலைவரின் சார்பாக வரவேற்கிறேன். ஏதாவது பேசுங்க, ஏதாவது 2 வார்த்தை பேசுங்க. ரமணி, எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் சொன்னதெல்லாம் கரெக்ட்னு சொல்லுங்க. வணக்கம். அமைதி, அமைதி. தலைவரை பேச விடுங்க. எனது அரசியல் வழிகாட்டி திருமதி ரமணி அவர்கள் கூறியது எல்லாம் உண்மைதான். அவர்கள் சொன்னது அத்தனையும் சத்தியம், சத்தியம், இன்னொரு தடவை சொல்லுங்க. சத்தியம். இப்பொழுது அவர்கள் நாட்டுப்பண் பாடுவார்கள். எனக்கு நாட்டு பண்ணலாம் தெரியாது, நீங்களே பாடுங்க. எனக்கும் தெரியாது. ஐயோ, எனக்கு 4 வரிக்கு மேல மறந்து போச்சு. நம்ம நாட்டுல பாதி பேருக்கு 4 வரி தெரியாது. நீயே பாடிடு ப்ளீஸ். அமைதி அமைதி அமைதி, எல்லாம் அப்படியே உட்காரு உட்காரு உட்காருங்க. தலைவரே, தலைவரே, தலைவரே. பெரியோர்களே, நம்முடைய தமிழகத்தை மட்டுமல்ல, நமது இந்தியாவையே ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு வர துடித்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய அன்பு தலைவர் ரமணி அவர்களுக்கும் அவருடைய அரசியல் வழிகாட்டிக்கும் எங்களது தென் மாவட்டங்களின் சார்பாக இந்த வீர வாளை வெற்றி வாளாக அவர்களுக்கு பரிசீலிக்கின்றேன். தலைவரே, வாங்க தலைவரே, இந்த பக்கம் வாங்க. வாங்கிக்க தலைவரே, 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க தலைவர். 7 ஓட்டு வாங்கின நானே காலில் விழுவுறேன்.
5 ஓட்டு வெக்கமா இல்ல உனக்கு? விழியா டீச்சரை கெடுத்துக்காத, விழியா விழியா.